Hello friends, welcome to Nandini's home. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஒரு chicken fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து chicken pepper fry. இந்த ரெசிபி வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு வந்து ரொம்ப குறைவான ingredients மட்டும் இருந்தா போதும். இது வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. pan சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி ரெண்டையுமே நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஹீட்லயே இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா எண்ணெயில இறங்கணும். அப்பதான் இந்த ஃப்ரை வந்து இன்னும் ரொம்ப டேஸ்டா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இதுலயே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீள நீளமா கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இது கூடயே ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் இருக்காது. நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும், அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியா இருந்தா பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசியற அளவுக்கு நல்லா வேகணும். அதனால தக்காளியை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்ல மூடி வச்சிருங்க. அப்ப வந்து சீக்கிரமா வதங்கிடும். இப்ப பாருங்க, நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு தக்காளியும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்ப மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பிளாக் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள். அது வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகுத்தூளையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலாலாம் நம்ம எதுவுமே சேர்க்க போறது இல்லை. இந்த பெப்பரோட காரம் மட்டும்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இங்க வந்து ஒரு 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதையும் உள்ள சேர்த்துடலாம். இப்ப சிக்கன் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட வதக்கிடலாம் சிக்கனை. இப்ப இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சரியா இருக்கும். இந்த உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப வந்து இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். ஒரு மீடியம் ஹீட்லயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இதுல வந்து சிக்கன்லயே வந்து நல்லா தண்ணி ரிலீஸ் ஆயிரும் கொஞ்ச நேரத்திலேயே. இதை நடுவுல மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு எடுத்து நல்லா ஃப்ரை மட்டும் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிக்காம இருக்கும். ஒரு வாட்டி எடுத்து கிளறி விட்டுறலாம் இது மாதிரி. இதுல கொஞ்சமா வந்து நம்ம கொத்தமல்லி தலை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்ல ஒரு 3 நிமிஷம் சிக்கன் வேகிறத பொறுத்து நம்ம மூடி வச்சிடலாம். அப்ப அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி இருக்கும். பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க எல்லா விதமான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில நம்ம கொஞ்சமா இதுல கொத்தமல்லி தலை தூவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.